வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் ஒன்று. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான போரை நடத்தும் 65வது நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களினதும் தினசரி செய்தி தொகுப்பு. முதலில் முதன்மை செய்திகள். சிதைந்ததா போர் நிறுத்தம்? உள்ளே நுழைய வேண்டாம், மீறினால் தாக்குவோம். எச்சரிக்கையை மீறிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். சீறி பாய்ந்த ஏவுகணைகள். பதிலுக்கு அமெரிக்காவின் நடவடிக்கை. யுஏஇனுடைய எண்ணெய் கிடங்குகள் நாசம். ஈரானின் ஏவுகணைகளாலும் ஆளில்லா விமானங்களாலும் தீயிடப்பட்டன. அமெரிக்காவின் ஆபரேஷன் ஃப்ரீடத்திற்கான ஈரானினுடைய பதிலடி. ஈரானின் 6 வேக படகுகள் சிதறின, ஏனையவை தலைமறைவு. ஹோமோஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளையகம் தகவல். அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையை நம்பி ஹோமோஸ் நீரிணையை கடக்க முயன்ற தென்கொரிய எண்ணெய் டேங்கர் தாக்குதலில் சிக்கியது. கடலில் தத்தளிக்கும் கப்பல்களின் நிலை என்ன? இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் முயற்சிகளை வாஷிங்டன் தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்க கடற்படை கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் நெருங்கிய தொடர்புடைய அரை அதிகாரப்பூர்வ ஃபாஸ் செய்தி நிறுவனம் அடையாளம் தெரியாத அமெரிக்க கப்பல் ஒன்று நிறுத்த சொன்ன எச்சரிக்கைகளை மீறியதால் ஜாஸ்க் துறைமுகத்திற்கு அருகே 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக முதலில் செய்தி வெளியிட்டது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை சென்காம் இந்த தகவல்களை சமூக ஊடகங்களில் நிராகரித்து பதிவொன்றை வெளியிட்டது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் எந்த ஒரு அமெரிக்க கடற்படை கப்பலும் தாக்கப்படவில்லை. அத்தோடு ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமல்படுத்தும் அதே வேளையில் அமெரிக்க படைகள் தொடர்ந்தும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28 அன்று போர் வெடித்ததிலிருந்து அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாம் வெற்றிகரமாக இலக்கு வைத்ததாக ஈரான் பலமுறை கூறி வருகிறது. உதாரணமாக மார்ச் மாதத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டதாக கூட ஈரான் கூறியது. இருப்பினும் அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய கட்டளையகம் அந்த கூற்றை தள்ளுபடி செய்ததுடன் அந்த சம்பவத்தில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் கப்பலுக்கு அருகில் கூட வரவில்லை என்றும் கூறியது. கப்பல் போக்குவரத்து மற்றும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தொடர்பாக ஈரான் சில தொடர்பில்லாத நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் தென்கொரிய சரக்கு கப்பலும் அடங்கும். ஒருவேளை தென்கொரியா இந்த திட்டத்தில் வந்து இணைந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம். நாங்கள் 7 சிறிய படகுகளை அல்லது அவர்கள் அழைப்பது போன்ற வேக படகுகளை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். அவர்களிடம் மிஞ்சியிருப்பது அவ்வளவுதான். தென்கொரிய கப்பலை தவிர இந்த நேரத்தில் ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் எந்த கப்பலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. போர் விவகாரங்களுக்கான செயலாளர் பீட் ஹெக்செட் மற்றும் கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் டான் ஹெயின் ஆகியோர் நாளை காலை செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள். இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழமை போன்று ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதே நேரம் அமெரிக்கா ஹோமோஸ் நீரிணையை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும், ஆனால் கப்பல்கள் மீண்டும் சுதந்திரமாக செல்ல தொடங்க வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட ஆகலாம் என்றும் அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சர் பெசன்ட் தெரிவித்துள்ளார். திங்களன்று காலை ஃபாக்ஸ் நியூஸுக்கு கூறுகையில் அமெரிக்கா ஹோமோஸ் நீரிணையை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஈரான் கடற்படையை கடற்கொள்ளையர்களின் குழு எனவும் அவர் விமர்சித்தார். நாங்கள் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை முடக்கி வைத்திருக்கிறோம். இதனால் ஈரான் பொருளாதாரம் தற்போது மிகப்பெரிய வீழ்ச்சி நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதியதாக தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எந்தவிதமான ஒத்துழைப்பும் இல்லை என பெசன்ட் மறுத்தார். பெசன்ட் மேலும் கூறுகையில், இந்த திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் பாரசீக வளைகுடாவில் பல மாதங்களாக சிக்கியிருக்கும் வணிக கப்பல்களை அமெரிக்க ராணுவம் ஹோமோஸ் நீரிணை வழியாக வழிநடத்தி வெளியேற்றும். அமெரிக்க மத்திய கட்டளையகமான சென்காம் திங்கட்கிழமை முதல் 2 அமெரிக்க கொடி கொண்ட வணிக கப்பல்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஹோமோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்ததாக தெரிவித்தது. ஆனால் ஈரான் அந்த நீரிணையில் குறைந்தது ஒரு கப்பலை தாக்கியதாகவும், கண்காணிப்பு இணையங்களில் அந்த நீரிணையில் நுழையும் அல்லது வெளியேறும் கப்பல்கள் மிக குறைவாகவே காணப்பட்டதாகவும் கூறப்பட்டது.
ஈரானியர்கள் இங்கு பதற்றத்தை அதிகரிக்க விரும்பினால் நாங்கள் பதற்றத்தை அதிகரிக்க தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் பெசன்ட் எச்சரித்தார். மேலும் அமெரிக்க படைகள் தாக்கப்பட்டால் மட்டுமே பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் கூறினார். எரிபொருள் விலைகள் குறித்து பேசுகையில் அமெரிக்க நுகர்வோரை பாதிக்கும் வகையில் குறுகிய கால விலை உயர்வு இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியவுடன் விலைகள் மிக விரைவாக குறையும் என்றும் அது சில வேளை வாரங்கள் அல்லது மாதங்கள் எடுக்கும் என்றும் அவர் கணித்தார். சில வாரங்களுக்கு முன்பு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முற்றிலும் கேள்விக்குறியாகி வருகிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் இதயம் என்று சொல்லப்படும் இந்த முக்கிய கடற்பாதையில் பதட்டம் வெடித்திருக்கிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைய முயன்ற போது ஈரான் ராணுவம் எச்சரிக்கை துப்பாக்கி சூடும் ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தியிருக்கிறது. இந்த ராக்கெட்கள் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை தாக்கியதாகவும் ஈரான் செய்தி வெளியிட்டது. நிலைமை அங்கு வெறும் எச்சரிக்கையிலேயே நின்றுவிடவில்லை. தென் கொரியாவைச் சேர்ந்த வணிக கப்பலும் அமெரிக்க கொடியுடன் பயணம் செய்த மற்ற கப்பல்களும் தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் துறைமுகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள இந்த போர் பதற்ற தீவிர நிலையானது உலக சந்தையையே அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா தாமதிக்கவில்லை என்று அமெரிக்கா கூறுகிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சிக்கி தவிக்கும் 16,000க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படை முன்வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக அமெரிக்க படைகள் பல ஈரானிய படகுகளை மூழ்கடித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த சூழலில் அதிபர் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்கள் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றும் இது கடுமையான தாக்குதல் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் எந்த சூழலிலும் அமெரிக்கா வெற்றி பெறும் என்ற தனது நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தென்கொரிய அதிகாரிகள் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு தென்கொரிய கப்பல் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலை உறுதிப்படுத்த முயற்சி செய்து வருவதாக அரசாங்க ஊடகமான ஜான்ஹெப் செய்தி வெளியிட்டு வருகிறது. தென்கொரியாவினுடைய ஹெரால்ட் பத்திரிகை ஒரு தென்கொரிய கொடி சுமந்த சரக்கு கப்பல் வெளிப்புற தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டதாக தென்கொரிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அது திட்டமிட்ட தாக்குதலா அல்லது கடல் கண்ணிவடி காரணமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜான்ஹேப் கூறுகையில் வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவல்களை அறிந்துள்ளது என்றும் எந்த தென்கொரிய உயிரிழப்பும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் HMM நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி ஒரு பிளாக் கேரியர் கப்பலில் தீ ஏற்பட்டதாகவும் காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் தெரிவித்தது. அந்த சம்பவத்தில் கப்பலின் இயந்திர அறையில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் மிக பெரிய போர் பதட்டம் ஒன்று நிலவி வருகிறது. இவை இன்றைய உலக செய்திகள். இவ்வளவு நேரமும் எங்களோடு உங்கள் நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றிகள். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவரச் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.